சென்னை நேர சுழற்சி இடைவேளை கதை பகுதி -5 நாளின் முதல் கடைசி சூரிய அஸ்தமனம் நாளை உண்மையான சூரிய அஸ்தமனம். புதிய நாள் விடிந்தது, ஒரு யுகம் போல் தோன்றிய பிறகு, இது உண்மையில் ஒரு புதிய நாளாக உணர்ந்தது. சென்னை மீது சூரியன் பொன்னிற ஒளியைப் பரப்பி எழுந்தது. நகரத்தின் உண்மையான இயக்கத்தின் குழப்பத்துடன் காற்று உயிர்ப்புடன் இருந்தது. ரீசெட் இல்லை, பழக்கமான ரீங்காரம் இல்லை, எழுதப்படாத எதிர்காலத்தின் உறுதியான உண்மை மட்டுமே இருந்தது. அனுராதவன் வழக்கமாக கேட்பது போன்ற அலாரம் காதில் அல்ல, ஆனால் தன் தாயிடமிருந்து வந்த ஒரு குறுஞ்செய்தி, புதிய குறுஞ்செய்தியைக் கொண்டது. அது பருகுகோல் மணியோசையால் எழுந்தான். அது ஒரு சாதாரண காலை வணக்கம் மகனே, உன்னால் முடிந்தபோது எனக்கு அழைப்பு விடு என்ற செய்தி. அவன் திரையை வெறித்துப் பார்த்தான். அவன் தொண்டையில் ஒரு உருண்டை உருவானது. இது ஒரு வெவ்வேறு நாளில் இருந்து வந்த செய்தி. மஞ்சுரி தன் ஒன்றுக்கு ஒன்று ஆடம்பரமான படுக்கை அறையில் கனவு கண்டு எழுந்தாள். முதலில் செய்தியை சரிபார்க்க வேண்டும் என்று அவளுக்கு தோன்றியது. அவளுடைய டேப்லெட்டில் மின்னிய தலைப்பு அவளை மூச்சுத் திணறச் செய்தது. சர்ச்சைக்குரிய தொழிலதிபர் சாம்ராஜ் ஒரு பத்திரிகையாளரின் அறிக்கைக்குப் பிறகு போலீசாரால் விசாரிக்கப்பட்டார். ஒரு பின்னொட்டி கட்டுரை, சாம்ராஜின் சூட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட மர்மமான ஸ்ருதி தானி தன் பென்ஹவுஸில் ஏற்கனவே முழு வீச்சில் வேலை செய்து கொண்டிருந்தான். லூப்பின் அமைப்பின் எஞ்சிய பகுதிகளை அவன் அவசரமாக ஆய்வு செய்து கொண்டிருந்தான். மத்திய சர்வர் உண்மையில் தோல்வியடைந்து, ஊழல் நிறைந்த தரவுகளின் தடத்தையும் துண்டு துண்டான குறியீடுகளையும் விட்டுச் சென்றது. போலி சாம்ராஜ்யம் உண்மையான நேரத்தில் சரிந்து கொண்டிருந்தது. அமைப்பின் தோல்வி ஒரு தொழில்நுட்ப கோளாறு மட்டுமல்ல, அது மனித உறுதியின் அளவிட முடியாத சக்திக்கும் நன்கு வைக்கப்பட்ட உயிரியல் செய்திக்கும் ஒரு சான்றாக இருந்தது என்பதை அவன் அறிந்திருந்தான். முதல் புதிய நாள் மூவரும் அவர்களின் வழக்கமான கஃபேவில் அல்லாமல் ஒரு காவல் நிலையத்தில் சந்தித்தனர். அவர்கள் ஒரு ஒற்றை முன்னணியாக உள்ளே நடந்தனர். அவர்களின் நம்பமுடியாத கதையைச் சொல்ல தயாராக இருந்தனர். அவர்களின் கூற்றுகளை ஆதரிக்க அவர்களிடம் எந்த உடல் ஆதாரமும் இல்லை. டிஎன்ஏ செய்தியைத் தவிர அனைத்தும் லூப்பால் அழிக்கப்பட்டுவிட்டது. ஆனால் அவர்களிடம் மிகவும் சக்திவாய்ந்த ஒன்று இருந்தது. பகிரப்பட்ட அறிவு மற்றும் ஒரு பயங்கரமான தெளிவான மனநிலை. அவர்கள் நிச்சயமாக சந்தேகத்துடன் வரவேற்கப்பட்டனர். முருகான் என்ற அனுபவமிக்க இன்ஸ்பெக்டர், நேரம் சுழற்சி, நேர சுழல்கள், கார்ப்பரேட் சதி பற்றிய அவர்களின் கதையை நம்பமுடியாத தன்மையுடனும் வேடிக்கையுடனும் கலந்த கலவையுடன் கேட்டார். ஆனால் அவர்கள் ஆராதனா ராஜேந்திரன் என்ற பெயரைப் பற்றி குறிப்பிட்டபோது அவரது நடத்தை மாறியது. ராணி, அவர் முணுமுணுத்தார். ஒரு நீண்ட காலமாக மறக்கப்பட்ட குளிர்ந்த வழக்கு இப்போது அவரது நினைவில் அசைந்தது. பல ஆண்டுகளுக்கு முன்பு அவளுடைய விபத்து மரணம் என்று கூறப்பட்ட சம்பவத்தில் அவர் முதல் அதிகாரிகளில் ஒருவராக இருந்ததால் அவருக்கு எப்போதும் ஏதோ ஒன்று சரியில்லை என்று உணர்ந்தார். சாம்ராஜின் நிதித் தந்திரங்கள், அவரது மறைக்கப்பட்ட கணக்குகள் மற்றும் அவரது சட்டவிரோத நடவடிக்கைகளின் குறிப்பிட்ட இடங்கள் பற்றிய அவர்களின் விரிவான கணக்கு. மஞ்சுரி எண்ணற்ற லூப்களில் மனப்பாடம் செய்திருந்தவை முக்கியமான சூழலை வழங்கின. அனுராதவனின் லூப்பின் தொழில்நுட்ப அளவுருக்கள் மற்றும் போலி சாம்ராஜ்யத்தின் தன்மை பற்றிய விளக்கம் அவர்களின் கூற்றுகளுக்கு ஒரு திகிலூட்டும் நம்பகத்தன்மையைக் கொடுத்தது. மேலும் ஸ்ருதிதானியின் லூப்பின் குறியீட்டின் பகுப்பாய்வு ஒரு கட்டுப்பாட்டு அமைப்பு உண்மையில் இருந்தது என்பதற்கு மறுக்க முடியாத ஆதாரத்தை வழங்கியது. சாம்ராஜின் சூட்டிலிருந்து கிடைத்த டிஎன்ஏ ஆதாரம், ஒரு புகையும் துப்பாக்கி போல, மற்றும் மூவரின் கடந்த கால நிகழ்வுகளின் சரியான நினைவு, இன்ஸ்பெக்டர் முருகனுக்கு ஒரு பிடி உத்தரவாதத்தை பெற போதுமானதாக இருந்தது. சாம்ராஜின் மீது நடவடிக்கை எடுக்கத் தயாராகும்போது அவர் அனுராதவன், மஞ்சுரி மற்றும் ஸ்ருதிதானியை புதிய மரியாதையுடன் பார்த்தார். இவை அனைத்தும் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார். அனுராதவன் மெதுவாகச் சிரித்தான். நாங்கள் அதை கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. எங்களுக்கு நிறைய நேரம் இருந்தது. ஒரு புதிய நாளை சாம்ராஜின் கைது பற்றிய செய்தி நகரத்தில் அதிர்ச்சி அலைகளை அனுப்பியது. அவரது போலி சாம்ராஜ்யம், அவரது சொத்துக்கள் முடக்கப்பட்டதால் மற்றும் அவரது இரகசியங்கள் வெளிப்படுத்தப்பட்டதால் மின்னல் வேகத்தில் வீழ்ந்தது. பத்திரிகையாளர் பிரகாஷ், அவரது உள்ளுணர்வு நிரூபிக்கப்பட்டு ஒரு தேசிய ஹீரோவானார். சென்னை டைம் லூப் கதை ஒரு புகழ்பெற்ற கதையாக மாறியது.
முடிவற்ற நாளில் இருந்து விடுபட்ட 3 சாதாரண மக்களின் ஒரு கிசுகிசுக்கும் கதை. ஆனால் அனுராதவன், மஞ்சுரி மற்றும் ஸ்ருதிதானிக்கு மிகவும் ஆழமான மாற்றம் பொது அங்கீகாரம் அல்லது ஒரு வில்லனின் வீழ்ச்சி அல்ல. அது ஒரு எதிர்காலத்தின் எளிய, அழகான உண்மை, அதை அவர்கள் இறுதியாக தேர்ந்தெடுக்க முடியும். அனுராதவன் தன் தாயை மீண்டும் அழைத்தான். பல யுகங்களுக்குப் பிறகு, அவர்கள் வேலை பற்றி அல்ல, தங்கள் வாழ்க்கையைப் பற்றி மணிநேரம் பேசினர். மஞ்சுரி தன் குடும்பத்துடன் மீண்டும் இணைந்தாள், ஒரு தலைமை நிர்வாக அதிகாரியாக அல்ல. ஒரு மகளாகவும் சகோதரியாகவும் தன் பங்கை ஏற்றுக்கொண்டாள். மேலும் ஸ்ருதிதானி, முதல் முறையாக, தன் வேலை திரைகளை அணைத்து, ஒரு எதிர்காலத்தின் சாத்தியம் தன் முன் விரிந்து கிடப்பதை, சூரிய அஸ்தமனத்தை வெறுமனே பார்த்தான். சாம்ராஜின் சாம்ராஜ்யம் ஒரு சீட்டுக்கட்டுகளின் வீடு போல் விரைவான, கொடூரமான திறமையுடன் வீழ்ந்தது. அவர் ஒரு பொய்யின் அடித்தளத்தின் மீது மற்றும் ஒரு நேர சுழற்சியின் மீது கட்டிய போலி சாம்ராஜ்யம். ஒரு உண்மையான, நகரும் உலகின் கடுமையான வெளிச்சத்திற்கு வெளிப்படுத்தப்பட்டு சிதைந்தது. அவர் ஆராதனாவின் கொலைக்காக மட்டும் அல்லாமல், அவர் தனது மீண்டும் மீண்டும் வந்த நாளில் பாதுகாக்கப்பட்டிருந்ததால் செய்த எண்ணற்ற குற்றங்களுக்காகவும் தண்டிக்கப்பட்டார். சென்னை டைம் லூப் பற்றிய கதை ஒரு எச்சரிக்கை கதையாக மாறியது. ஒரு கவர்ச்சி மற்றும் பயத்தின் விஷயமாக மாறியது. ஆனால் அனுராதவன், மஞ்சுரி மற்றும் ஸ்ருதிதானிக்கு வெற்றி வெறும் நீதி பற்றியது அல்ல. அது அதற்குப் பிறகு வந்ததை பற்றியது. ஒரு வாழ்க்கையை மீட்டெடுத்தல். அனுராதவன் இனி உயிர் வாழ வேண்டிய வெறித்தனமான தேவையால் உந்தப்பட்டதாக உணரவில்லை. லூப்பில் தாங்க முடியாததாக உணர்ந்த அவனது கடனின் சுமை, இப்போது நிர்வகிக்கக்கூடியதாக இருந்தது. அவன் சினர்ஜி டெக் சொல்யூஷன்ஸ் நிறுவனத்தில் தனது வேலையை விட்டுவிட்டான். இனி ஒரு இயந்திரத்தின் ஒரு அச்சாணி அல்ல, ஆனால் ஒரு சிறந்த மனம் கொண்ட ஒரு சுதந்திரமான மனிதன். அவர் முதன்முறையாக தனது முன்னுரிமை திட்டங்களில் பணியாற்றத் தொடங்கினார். சிறிய கிராமங்களுக்கு நிலையான எரிசக்தி தீர்வுகளை உருவாக்க தனது பொறியியல் திறன்களை பயன்படுத்தினார். அவரது மிகவும் சுயநலமான நேரம் அவரது தாயாருடன் செலவிடப்பட்டது. நீண்ட மற்றும் அவசரமில்லாத உரையாடல்கள், எந்தவொரு தொழில்முறை சாதனையையும் விடச் சிறந்தவை. மஞ்சுரி கார்ப்பரேட்டு உலகில் விலகினார். ஒரு காலத்தில் அவளது சிறையாக இருந்த ஜவுளி சாம்ராஜ்யம், இப்போது மாற்றத்திற்கான ஒரு கருவியாக இருந்தது. அவர் தனது குடும்பத்தின் பங்குகளில் கணிசமான பகுதியை விற்றார், மேலும் ஆராதன ராஜேந்திரன் அதே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பெருநிறுவன வெளிப்படைத் தன்மைக்காகவும், ஒரு முறை அர்ப்பணிப்புள்ள பரோபகார அறக்கட்டளைக்காகவும் போராடினார். பணி மெதுவாக முன்னேறியது மற்றும் கடினமாக இருந்தது, எப்போதும் லாபகரமானதாக இருக்கவில்லை, ஆனால் அது உண்மையானதாக இருந்தது. அவளது வாழ்க்கை இப்பொழுது கூட்ட அரங்கங்கள் மற்றும் விருதாட்களால் வரையறுக்கப்படவில்லை, ஆனால் நோக்கம் மற்றும் தொடர்பால் வரையறுக்கப்பட்டது. அவள் இறுதியாக தன் குடும்பத்துடன் நேரத்தை கொண்டிருந்தாள். தன் தந்தையுடன் சிரித்துக் கொண்டிருந்தாள் மற்றும் தன் தாயுடன் ரகசியங்களை பகிர்ந்து கொண்டிருந்தாள். ஒரு யுகம் போல் தோன்றிய காலத்திற்கு இல்லாதிருந்த பிணைப்புகளை உருவாக்கினாள். ஸ்ருதிதானி, அந்த உந்தப்பட்ட கோடீஸ்வரன், ஒருவேளை மிகவும் ஆழமாக மாறியிருந்தார். ஒரு காலத்தில் அவரை வரையறுத்த கட்டுப்பாடு மற்றும் செயல்திறன் பற்றிய வெறி, இப்போது பயனற்றதாகத் தோன்றியது. அவர் தனது அபரிமிதமான செல்வம் மற்றும் தொழில்நுட்ப திறமையைப் பயன்படுத்தி, மக்களை கட்டுப்படுத்துவதற்குப் பதிலாக, அவர்களுக்கு உதவும் அமைப்புகளை உருவாக்கினார். அவளுடைய முதல் திட்டம், சர்வதேச தரவுத்தளமான கார்ப்பரேட் புகார்களை கண்காணித்து அம்பலப்படுத்துவதாகும். அது அவளை அதன் பிடியிலிருந்து விடுவித்தது, அவளுக்கு அது தெரியாது. ஒரு ராணியைப் பொறுத்தவரை, ஒவ்வொரு மரணமும் எப்போதும் அவளை விடுவித்தது. ஒரு காலத்தில் மிகவும் தனிமைப்படுத்தப்பட்ட அவளுடைய வாழ்க்கை, இப்போது ஒத்துழைப்பு, நோக்கம் மற்றும் நட்பு ஆகியவற்றால் நிரம்பியுள்ளது. இறுதியில் அவள் கற்றுக்கொண்ட ஒன்று. ஆண்டுகள் போய்விட்டன, அவர்கள் மூவரும் தொடர்ந்து இணைந்திருந்தனர். ஒரு நிகழ்நேர சுழற்சியின் சிலுவை இல் உருவாக்கப்பட்ட ஒரு தனித்துவமான பிணைப்பு. அவர்கள் எப்போதாவது சந்திப்பார்கள், முடிந்த காலம் மீண்டும் பேச அல்ல. எதிர்காலம் பற்றி, தங்கள் குடும்பங்கள் பற்றி, தங்கள் தொழில்கள் பற்றி, மற்றும் தங்கள் வாழ்க்கையைப் பற்றி பேச. ஒரு மாலை, அவர்கள் சென்னை அடிவானத்தைக் கண்டும் காணாத ஒரு கூரையில் கூடினர். சூரியன் மறைந்து கொண்டிருந்தது, வானத்தை ஆரஞ்சு மற்றும் ஊதா நிறத்தின் துடிப்பான நிழல்களில் வர்ணம் பூசியது. கீழே உள்ள நகரம் போக்குவரத்து மற்றும் மனித பேச்சு ஒலிகளுடன் உயிர்ப்புடன் இருந்தது,
1 மில்லியன் தனிப்பட்ட உயிர்கள் காலத்துடன் முன்னோக்கி நகரும் ஒரு சிம்பொனி. அவர்கள் கிட்டத்தட்ட என்றென்றும் இழந்த ஒரு அழகான, குழப்பமான உண்மை அது. அனுராதவன் சிரித்தான், வானத்தை பார்த்தான். இது நம்புவது கடினம், அவன் மெதுவாக சொன்னான், இந்த அஸ்தமனம் ஒரு மாயை என்று ஒரு காலம் இருந்தது. மஞ்சுரி தலையசைத்தாள். மற்றும் நாளை என்பது ஒருபோதும் காப்பாற்றப்படாத ஒரு வாக்குறுதி. ஸ்ருதிதானி, அவர்களின் அறிமுகத்தில் முதல் முறையாக, ஒரு தொழில்நுட்ப அல்லது பகுப்பாய்வு கருத்தை வழங்கவில்லை. அவர் வெறுமனே தனது அருகில் இருந்த 2 பேரையும் பார்த்தார், அவரது பார்வை மென்மையாகவும் நன்றியுடனும் இருந்தது. நாளை என்பது உண்மையானது, அவர் கூறினார், வார்த்தைகள் கனத்துடன் இருந்தன. அதுதான் முக்கியம். சென்னை நேர சுழற்சி, இடைவேளை கதை பகுதி -6 தொடரும்.